பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இந்த ஏஐ தமிழ் குர்ஆன் இணையதளத்தை தமிழ் கூறும் இஸ்லாமிய உலகிற்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே நாம் அனைவரும் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். குர்ஆனை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, குர்ஆன் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அற்புதம். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு அற்புதத்தை வழங்குகின்றான். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அற்புதம்தான் குர்ஆன். இந்த குர்ஆனை அதிகம் மக்கள் நாம் ஓதி வருகின்றோம். அதனினும் ஒருபடி மேலாக அந்த குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய அந்த போதனைகளை, வாழ்வியல் நெறிகளை நாம் வாழ்விலே நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்னால் இம்மையிலும் மறுமையிலும் நாம் வெற்றி அடைந்தவர்களாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லும் பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையே குர்ஆனாக இருந்தது என்று சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்போ நாம் குர்ஆனோடு இன்னும் அதிக தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்தில்தான் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உதவியுடன் இந்த தமிழ் மொழிபெயர்ப்பு குர்ஆன் இன்றைக்கு ஒரு செயலியாக, ஒரு இணையதளமாக நாம் வெளியிட இருக்கின்றோம். ஏனென்றால் இதுவரை வந்திருக்கக்கூடிய எத்தனையோ தமிழ் குர்ஆன் ஆப்புகளாக இருக்கட்டும், இணையதளங்களாக இருக்கட்டும், சர்ச் வசதி அதோடு தான் அது இருக்கும். ஆனால் இந்த ஏஐ கேப்பபிலிட்டிஸ், இதை நாம் இந்த தமிழ் மொழிபெயர்ப்பு குர்ஆனோடு இணைக்கும் பொழுது நீங்கள் எப்படி உங்கள் நண்பரோடு, உங்களுக்கு தெரிந்தவர்களோடு எப்படி உரையாடி ஒரு செய்தியை பெறுகின்றீர்களோ அப்படி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதை நாங்கள் டெஸ்ட் பண்ணும் பொழுது பல்வேறு நம்ம ஆச்சரியப்படத்தக்க வகையில் பல்வேறு செயல்களை இந்த ஏஐ செஞ்சது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இப்போ நம்ம ஒரு வார்த்தை சர்ச் பண்ணுறோம், அதில் சின்ன ஒரு மிஸ்டேக்கு, இப்போ வழங்கப்பட்டது, வழங்கினார், வழங்க உள்ள, இப்போ பாருங்கள் இதில் ஒரு 3 வார்த்தை இருக்குது. இதை நீங்கள் சரியாக டைப் பண்ணால் மட்டும்தான் சர்ச் பண்ணி அந்த வசனங்களை எடுக்க முடியும். ஒரு சின்ன தப்பு பண்ணிங்கன்னா கூட வராது. அது ஒரே 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 கருத்துள்ள வாசகங்கள் தமிழில் மாறி மாறி இருக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக, சிரமமாக இருக்கும். ஆனால் இந்த ஏஐ அப்ளிகேஷன் பார்த்தீங்களா, நீங்கள் தவறாக டைப் பண்ணால் கூட அது நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு எளிதில் உங்களுக்கு கொடுத்துரும். இது ரொம்ப பெரிய ஒரு சௌகரியமாக இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம குர்ஆனில் ஒரு செய்தியை பெறணும்னா சரியான அந்த வசனத்தை, வாசகத்தை சரியாக நம்ம நோட் பண்ணணும். நோட் பண்ணி டைப் பண்ணால் மட்டும்தான் அது காட்டும். சின்ன எரர் நம்ம மிஸ்டேக் பண்ணால் கூட அது நமக்கு காட்டாது. ஆனால் இந்த ஏஐ அப்ளிகேஷன் அப்படி கிடையாது. இந்த ஏஐ எனேபிள்டு அப்ளிகேஷன்ஸ் இருக்கா இல்லையா, அது அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் எப்படி ரேண்டமாக டைப் பண்ணாலுமே நீங்கள் சொல்வதை அதை நீங்கள் ஒரு கேள்வி மாதிரி கூட கேட்கலாம். சரியான அந்த வார்த்தையை வச்சு நீங்கள் சர்ச் பண்ண அப்படி அவசியம் கிடையாது. ஒரு பொடுபோக்காக, ஒரு மேலோட்டமாக எப்படி நீங்கள் கூகுள் சர்ச்சில் சும்மா அப்படி டைப் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஒரு கேள்வி மாதிரி கேட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த தேவையான குர்ஆன் வசனங்களை ஆதாரத்தோடு, நம்பரோடு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து டைப் பண்ணுறதை எடுத்துக்கங்க. நல்ல மொழி ஆளுமை இருந்தால் அப்படி கிடையாது. நீங்கள் தங்கிலீஷில் டைப் பண்ணலாம், தமிழில் டைப் பண்ணலாம். இல்லைங்க எனக்கு டைப்பே வராதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு வாய்ஸ், சும்மா ஒரு வாய்ஸில் நீங்கள் சொன்னால் கூட உங்களுக்கான தகவல்களை அது என்ன பண்ணிடும், தந்து கொடுத்துரும். அதே மாதிரி வார்த்தைக்கு வார்த்தை டிரான்ஸ்லேஷன். ஒரு குர்ஆன் வசனத்தை நம்ம பார்க்குறோம், அதில் பல மொழிபெயர்ப்புகள் இருக்கும். அதை நம்ம பயான்களை எடுத்து சொல்லும்பொழுது டக்குன்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க, சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு, ஆனால் அந்த வசனத்தில் இல்லை, அது ப்ராக்கெட்டில் வந்ததுன்றுவாங்க. அப்போ இந்த வாசகம் எதை சரியாக சொல்லுது அப்படிங்கிறத நம்ம வார்த்தைக்கு வார்த்தை டிரான்ஸ்லேஷன் உடனடியாக பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி நேற்று கூட பள்ளியாசலில் தொழுதுட்டு இருக்கும்பொழுது ஒரு சகோதரர் சொன்னார், ஆனால் நீங்கள் இந்த மாதிரி இந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணியிருக்கீங்க, எனக்கு என்னென்னா எனக்கு இந்த அரபி தமிழில் எனக்கு சூரா மனனம் செய்யணும்னு ஒரு ஆசை இருக்குது, அரபி தமிழில் இருந்தால் நான் ஈஸியாக படித்து மனப்பாடம் அந்த மாதிரி வருமா அப்படின்னாரு. நான் கூட இருங்க தம்பி, நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதை அப்படி சும்மா தான் டைப் பண்ணேன். அவர் கேட்ட மாதிரியே வந்துருச்சு. அதாவது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி, ஒரு ஃபியூச்சரை போய் நீங்கள் அதுக்குன்னு ஒரு கோட் அடித்து ஆட் பண்ண அவசியம் கிடையாது. அதான் ஏஐயோடைய அட்வான்டேஜ். நீங்கள் என்ன உங்களுக்கு தேவையோ அதை ப்ராப்பராக டைப் பண்ணிங்கன்னா போதும். டைப் பண்ண தெரியலையா, வாய்ஸில் சொன்னால் போதும். எனக்கு தமிழ் டைப்பிங் வராதுங்க, தங்கிலீஷில் டைப் பண்ணிங்கன்னா கூட போதும். அதெல்லாம் உங்களுக்கு விலாவரியாக உங்களுக்கு டெமோ காட்டுவோம்.
அதே மாதிரி இதோடைய ஓவரால் இலக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு கம்ப்ளீட் குரான் கம்பேனியன், கம்ப்ளீட் சொல்யூஷன்பாங்க. இப்போ நீங்கள் வந்து வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் வைக்கணும், அதுக்கு வேறு வெப்சைட்டுக்கு போகணும், குரானை சர்ச் பண்ண ஒரு வெப்சைட்டுக்கு போகணும். இது அப்படி கிடையாது. கம்ப்ளீட்டாக ஒரு குரான் கம்பேனியன் மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், அதோடு நீங்கள் உரையாடுவதற்கு நீங்கள் ஒரு உரையாடல் மூலியமாக குரான் சார்ந்த அனைத்தையுமே நீங்கள் அதிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு 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 மனித சமுதாயத்திற்கு, தமிழ்கூர் நல்லுகுலருக்கு முதலாக இந்த ஏஐ கேப்பபிலிட்டியோட சகோதரர் எஸ்எம் அப்பாஸ் அவர்கள் இன்றைக்கு இந்த இணையதளத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். அவரை பற்றி சொல்லணும்னு சொன்னால் ஏதோ ஒரு புதிதாக உருவாக்கி கொடுக்கல, அப்படி கிடையாது. ஏறக்குறைய 4 நூற்றாண்டுகளாக இந்த தளத்திலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள். எனக்கு விவரம் தெரிஞ்சு 2007ஆம் ஆண்டு முதலில் தமிழ் குரான் சர்ச் அதை வந்து வெளியிட்டவர் எஸ்எம் அப்பாஸ் தான், 2007ஆம் ஆண்டு. ஏன்னா அவருடைய சாதனைகளை சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், முதலில் ஏஐ கேப்பபிலிட்டியோட தமிழ் குரான் ரிலீஸ் பண்ணுறோன்னு. இந்த முதலில் என்ற வார்த்தைக்கு சகோதரர் எஸ்எம் அப்பாஸ் அவர்கள் பல முதலில் செஞ்சுருக்காரு. முதல்ல நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் முதல்ல தமிழ் குரானை சர்ச் வசதியோட 2007ஆம் ஆண்டு சகோதரர் எஸ்எம் அப்பாஸ் அவர்கள் தான் வெளியிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் சமூகத்தில் பார்க்கக்கூடிய எத்தனையோ மூட நம்பிக்கைகள் ஒழிக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறீங்க, சமூக சீர்திருத்தங்கள் நடத்தப்பட்டிருக்கிறத பார்க்குறீங்க. அதற்கு எண்ணற்ற பலர் உழைச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த உழைப்பிற்கு ஒரு பேக்கெண்டாக, தொழில்நுட்ப ரீதியாக ஒரு பேக் போனாக இருந்தவர் யாருன்னு சொன்னால் அப்பாஸ் தான். அவர் பெரும்பாலும் அவரை பற்றி யாருக்கும், அதாவது வெளி உலகத்துக்கு தெரியலனாலும் பேக்கெண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒன் மேன் ஆர்மி அப்படின்னா அப்பாஸ் தான். அதாவது நான் சொல்கிறது 2000 காலகட்டங்கள், 2002 2003 அந்த காலகட்டங்கள், 20 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பயானை நீங்கள் கேட்கணும்னு சொன்னால் அப்போ வந்து கேசட்டில் விற்பாங்க, அது காசு கொடுத்தா நீங்கள் வாங்கணும். அப்புறம் சிடி, அப்புறம் டிவிடி, இப்படி காசு கொடுத்து தான் ஒரு பயானை நீங்கள் கேட்கணும். அந்த காலகட்டத்தில் தமிழ் சமுதாயத்தில், தமிழ் இஸ்லாமிய சமூகத்தில் முதலில் ஃப்ரீயாக நீங்கள் ஆப், அதாவது வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுத்தது அப்பாஸ் தான் முதல்ல. அதே மாதிரி வந்து பயான்கள் நடக்கும். நான் சொல்கிறதுலாம் 2000 காலகட்டங்களில் சொல்கிறேன், 2002 2003 அந்த காலகட்டங்களில் சொல்கிறேன். பயான்கள் நடக்கும். இந்த பயான்களை தமிழ் முஸ்லீம் சமூகத்தில் பயான்களை முதல்ல லைவ் டெலிகாஸ்ட் உலகம் முழுக்க பண்ணவர் அப்பாஸ் தான், எஸ்எம் அப்பாஸ் தான். இதெல்லாம் அவருடைய 20 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு சாதனை. இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சார பணிகள் மேற்கொள்ளப்படும் பொழுது அந்த காலத்தில் புத்தகங்களாகவும் ஓரளவுக்கு வீடியோ கேசட்டுகளாகவும் அடுத்து ஒரு சிடிக்களாகவும் இருந்த காலகட்டத்தில் ஒரு ரேபிட் மூவ், அதை வந்து ஒரு இணையதளத்துக்கு கொண்டு வந்து, அதை வந்து அந்த காலத்தில் அப்பாஸ் எப்படி செய்வான்னா, இன்றைக்கி நம்ம இன்டர்நெட்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணுறோம். அப்போல்லாம் இன்டர்நெட் அவ்வளோ ஈஸி கிடையாது. 1 GB 152 ரூபா. எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் 1 GB ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன் 150 ரூபாய்க்கு. அப்போ நான் சொல்கிறது எல்லாமே இந்த 2006 7 8 9 அந்த காலகட்டங்களில். அப்போ மக்களுக்கு சேவைன்னு ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா 3 விதமான குவாலிட்டியில் ரிலீஸ் பண்ணுவார் அப்பாஸ். ஹை குவாலிட்டி, லோ குவாலிட்டி, வெறும் சவுண்டு, ஒரு ஆடியோ வர்றதுக்கு மட்டும் இருக்கக்கூடமே வெறும் சவுண்டு. அந்த அளவிற்கு மிகவும் துல்லியமாக நுணுக்கமாக அந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வசதிகளோடு ரொம்ப சிறப்பாக இந்த இலவசமாக பயான்களை கேட்பது அப்படிங்கிறதுல வந்து அப்பாஸ் அவர்கள் வந்து அவர் தான் முதல்ல அதை வந்து லான்ச் பண்ணார். அதே மாதிரி இப்போ இறைவனுடைய கிருபையால் அந்த 20 ஆண்டு கால தொடர்ச்சி தான் அது. திடீர்னு அப்பாஸ் வந்து நீங்கள் லான்ச் பண்ணுறாரு அப்படிங்க நினச்சது கூட அந்த 20 ஆண்டு கால தொடர்ச்சியாக இன்றைக்கு, ஏன்னா அந்த குரான், தமிழ் குரானை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பல்வேறு தொழில்நுட்ப உதவியோடு பல்வேறு விதமான மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதில் முன்னணியில் இருக்கக்கூடியவர் அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு வந்து ஏஐ கேப்பபிலிட்டியோட அந்த குரானை இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்முடன் சமர்ப்பிக்கின்றார். இது இன்னும் கூடுதலாக சொல்லி ஆகணும். இந்த ஒட்டுமொத்த இது ஒரு ஏஐ சர்வரு, இது எப்படி எல்லாமே ஒரு காஸ்ட்லி தான், இருந்தாலும் ஒட்டு மொத்தமாக தன்னுடைய சொந்த செலவிலே தான் இதை வந்து எஸ்எம் அப்பாஸ் அவர்கள் வந்து உருவாக்கியிருக்கிறாரு, மக்கள் பயன்பாட்டிற்கும் வந்து அர்ப்பணிச்சிருக்கிறாரு. இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கே வந்திருக்க நம் அனைவருக்குமே ஒரு கனவு இருக்கும். யாரெல்லாம் வந்து குரானை நேசிக்கின்றார்களோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறையை, சஹீஹான ஹதீஸ்களை தெரிந்து அதன்படி பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ, குரானோடு நம் வாழ்க்கையை இணைத்துக் கொள்ள வேண்டும், குரானை போல் நாம் வாழ வேண்டும், குரானுடைய போதனை அடிப்படையை வாழ நினைக்கிறாங்களோ, அவங்க எல்லாருக்குமே என்னை போல ஒரு கனவு இருக்கும். என்ன தெரியுமா? இந்த குரான், அதே மாதிரி ஹதீஸ் புத்தகங்கள், இது எல்லாமே தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டு இலவசமாக எல்லாமே இருக்கக்கூடிய எல்லா ஹதீஸ் கிதாபுகளுமே தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டு எல்லாமே ஒரு அப்ளிகேஷனாக, வெப்சைட்டாக நம்ம ஒரு சர்ச் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஏஐ கேப்பபிலிட்டியோட நமக்கு தேவையான குரான் வசனங்களை, ஹதீஸ்களை அப்படியே தமிழில் டைப் பண்ணி, இல்லைனா இதே மாதிரி நம்ம ஏஐ கேப்பபிலிட்டியோட ஒரு உரையாடல் மாதிரி
அந்த ஹதீஸ்களை குர்ஆன் வசனங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும், இந்த கனவு எல்லாருக்கும் இருக்கும். அதே மாதிரி இதை நாம் வந்து ஒரு சஹீஹான ஹதீஸா லைஃபான ஹதீஸா இதெல்லாம் நம்ம ஆய்வு செஞ்சு தெரிஞ்சு பார்க்குற மாதிரி இலவசமாக, அதான் முக்கியம், இலவசமாக அப்படி ஒரு 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 அப்ளிகேஷன், அப்படி ஒரு இணையதளம் இருந்தால் இருக்கணும் அப்படிங்கிற கனவு நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அந்த கனவை நினைவாக்கக்கூடிய முதல் படியாக இன்றைக்கு அப்பாஸ் அவர்கள் இந்த அப்ளிகேஷனை தமிழில் வந்து குர்ஆனை வெளியிட்டிருக்காரு. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஹதீஸ்கள்ங்கிறது இன்னும் நிறையா இருக்குது. ஆனால் அந்த கனவு நம்ம எல்லாருக்குமே இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அந்த கனவை அல்லாஹ் வந்து எப்படி நம்முடைய இதை வந்து அல்லாஹ் நமக்கு நிறைவேற்றி கொடுத்தானோ அதே மாதிரி நம்ம எல்லாமே அல்லாஹ்விடம் பிரார்த்திப்போம். இன்ஷா அல்லாஹ் துஆ செய்வோம். இலவசமாக அத்துணை ஹதீஸ் கிரந்தங்களும் தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டு அந்த டெக்ஸ்ட்டுகள் இப்படிப்பட்ட கேப்பபிலிட்டியோட இலவசமாக யாருமே எடுத்து பயன்படுத்தக்கூடிய வகையில் இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் அதை நமக்கு ஆக்கி அருள் புரிவோம். அதுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். அதற்காக எத்தனையோ சகோதரர்கள் இன்ஷா அல்லாஹ், ஏன்னா அந்த 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 களத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் சொல்கிற பெயின்ஃபுல் தெரியும், அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஒரு ஹதீஸை ஒரு வசனத்தை தேடுறது நம்ம அழகாக ஒரு நாள் படிச்சிருப்போம், அது நம்ம மைண்டில் இருக்கும். திடீர்னு ஒரு பயானுக்காக ஒரு குறிப்பு எடுக்க அப்படின்னும் பொழுது அந்த படித்த ஹதீஸை தேடி எடுக்க 3/4 மணி நேரம் ஆகும், 1.5 மணி நேரம் ஆகும். அதே மாதிரி படித்த அந்த வசனத்தை தேடி எடுக்க அவ்வளோ நேரம் ஆகும். அந்த கஷ்டத்தை சிரமத்தை இந்த தாவா களத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனுபவிப்பார். அவங்க எல்லாரும் அப்படி அனுபவிக்கணும், மைண்டில் அதான் போகணும். சரி, நமக்கு ஒரு குர்ஆன் கம்பெனி இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு ஹதீஸ் கம்பெனி இருந்தால் எப்படி இருக்கும், அது சொன்னால் அது அழகாக அப்படியே எடுத்து கொடுத்தா நமக்கு எவ்வளோ சந்தோஷம். அப்படிப்பட்ட உங்கள் மகிழ்ச்சியை தரக்கூடிய இன்ஷா அல்லாஹ் செய்திகளை அல்லாஹ் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வழங்குவான். அல்ஹம்துலில்லாஹ் அதனுடைய ஒரு முதல் படியாக இன்றைக்கு சகோதரர் எஸ்எம் அப்பாஸ் அவர்கள் இந்த தமிழ் மொழிபெயர்ப்பு குர்ஆனை இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இணையதளமாக வெளியிட இருக்கின்றார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வசதிப்பட வேண்டும் என்பதற்காக, ஏன்னா ஒரு மக்கள் இருக்கிறாங்க, ஒரு இடங்கள் இருக்கின்றது, அதுக்கெல்லாம் ஒரு வசதி ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பல வகையிலையுமே தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இருக்கின்றார். ரொம்ப இலகுவாக உங்களுக்கு ஆக்கி இருக்க வேண்டும் என்று இது உண்மையாகவே சொல்லணும்னு சொன்னால், குர்ஆனோடு என்னுடைய வாழ்க்கையை இணைத்து கொள்ள வேண்டும் என்று இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு ஒரு அருமையான கம்பேனியனாக இது இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு ரொம்ப சிம்பிள் ரிஜிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் டெமோவில் காட்டுவோம். இது என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு ஒரு பர்சனல் ப்ரொஃபைல் இந்த இணையதளத்தில் கிரியேட் பண்ணும்பொழுது நீங்கள் தேடுறீங்கல்ல குர்ஆன் வசனங்கள், இதெல்லாம் உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக வந்துடும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹதீஸை படிச்சிருப்பேன். இன்றைக்கி ஒரு பயானில் அதை எடுத்து சொல்லணும்னு நினைக்கும் பொழுது எங்கப்பா ஹதீஸ் எங்கே போச்சு அப்படின்னு நம்ம தேடுறோம்ல, எங்கே அந்த குர்ஆன் வசனம் எப்பயோ படித்தோமே அப்படின்னு நினைக்கிறீங்களே. ஆனால் இந்த இணையதளத்தில் உங்களுக்குன்னு அந்த தரவுகள் அதெல்லாமே இருக்கும். ரொம்ப எளிதில் நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி தேடின அந்த செய்திகளை கூட உங்களால் ரொம்ப எளிதில் தொகுத்து எடுத்துக்கொள்ள முடியும். அல்ஹம்துலில்லாஹ் இது வந்து ஒரு மிகப்பெரிய அரிய முயற்சி. அவருடைய சொந்த உழைப்பால் ஒரு தனி ஒருவனாக, அதான் உண்மையாக சொல்லணும், பலருடைய உதவிகள் சப்போர்ட் இருந்தால் கூட ஒரு ஒன் மேன் ஆர்மி என்று சொல்லக்கூடிய வகையில் தனி ஒருவனாக இன்றைக்கு இந்த அப்ளிகேஷனை வந்து அதை தயாரித்து, ஏன்னா அது ரமலான் மாதத்தில் வெளியிடணும் அப்படின்னு ரொம்ப பிரியப்பட்டார். ஏன்னா அல்லாஹ் வந்து இந்த ரமலான் மாதத்தில் தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான். அல்லாஹ் வந்து இந்த ரமலான் மாதத்தில் தான் குர்ஆனை வந்து இந்த மனித சமுதாயத்திற்காக இறக்கினான். எனவே ரமலான் மாதம் பொருத்தமாக இருக்கும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு கடைசி 20 நாள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூங்காமல் ரொம்ப சிரமப்பட்டு பல்வேறு வகையான டெஸ்டிங்லாம் செஞ்சு இந்த ரமலானுக்குள்ளே நாம் அதை வந்து வெளியிட்டணும், ரொம்ப குறிப்பாக கடைசி 10க்குள்ளே அதை வெளியிட்டணுங்கிற ஒரு எண்ணத்தோடு ஒரு இலக்கோடு அல்ஹம்துலில்லாஹ் பாடுபட்டு இன்றைக்கு அது வந்து நம் கண்ணு முன்னாடி இன்ஷா அல்லாஹ் வர இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து நம்ம நிகழ்வுகளை தொடருவோம். இப்போது ஏஐ தமிழ் குர்ஆன் இணையதளத்தை ஃபாத்திமா பீவி அவர்கள் முன்னிலையில் கல்வியாளர் சித்திக் எம்டெக் அவர்கள் துவக்கி வைப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ் இதான் நம்முடைய இணையதளம் தமிழ் குர்ஆன் .ai, அவ்வளோதான், தமிழ் குர்ஆன் .ai அதான் இணையதளம், அதான் பிரைமரி இணையதளம். கூடுதலாகவே வந்து ஏன்னா யூசர் டிராஃபிக் மக்கள் அதிகமாக அதை பயன்படுத்துவாங்க. உங்களுக்கு துணைக்காகவும் தமிழ் குர்ஆன் AI.com அதுவுமே வந்து நம்ம வெளியிட்டிருக்கோம். சார் அப்பாஸ் கூடுதல் விளக்கம் சொல்லுவார். ரொம்ப எளிதில் இருக்கும் உங்களுக்கு. தமிழ் குர்ஆன் .ai தான் நம்முடைய முதன்மை இணையதளம், சரிங்களா? இருந்தாலும் ஒரு செகண்டரியாக கூடுதலாகவே வந்து தமிழ் குர்ஆன் AI.com டொமைன்லேயும் வச்சுருக்கிறோம், நம்ம ஏஐ டொமைன்லேயும் வச்சுருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதுதான் இணையதளம். அல்ஹம்துலில்லாஹ் துவங்கி இருக்கின்றோம். இப்போ இதை பற்றிய டெமோ சகோதரர் எஸ்எம் அப்பாஸ் அவர்கள் வந்து உங்களுக்கு வழங்குவார். அல்ஹம்துலில்லாஹ், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு வந்த
அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி தொழில்நுட்பம் அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. மனுஷன் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத விஷயங்கள்லாம் இன்றைக்கி சர்வசாதாரணமாக செய்கிற அளவுக்கு தொழில்நுட்பங்கள் வளர்ந்துருச்சு. ஒரு 2 மாதம் ஒருத்தன் செய்ய வேண்டிய வேலையை 2 நிமிஷத்தில் முடிக்கிற அளவுக்கு இன்றைக்கி தொழில்நுட்பம் வந்துருச்சு. முன்னாடிலாம் நம்ம கம்ப்யூட்டரில் உட்காந்து நம்ம மெனக்கெட்டு வேலை பார்க்கணும். இன்றைக்கெலாம் சும்மா வாயில் சொன்னால் போதும், எனக்கு இதை பண்ணி கொடுனா 5 நிமிஷத்தில் பண்ணுற அளவுக்கு பண்ணி கொடுக்குற அளவுக்கு மனுஷன் மாதிரியே யோசித்து, மனுஷன் மாதிரியே சிந்தித்து, மனுஷன் மாதிரியே கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை பார்த்து, இதில் எங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்து அதை செஞ்சு முடிக்கிற அளவுக்கு இன்றைக்கி தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. ஆனால் இந்த தொழில்நுட்பம் எல்லா மக்களையும் சென்றடைஞ்சிருக்கான்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் ஒரு மொழி. பொதுவாக ஆங்கிலம் தெரிஞ்சால் தான் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. இந்த மொழி ஒரு பேரியராக இருக்குது. அப்போ நான் என்ன யோசிச்சேன்னா, நம்ம சமுதாய மக்களுக்கு நம்ம இந்த தொழில்நுட்பத்தை எப்படி பயன்படுத்துகிற மாதிரி நம்ம கொண்டு வரலாம். இந்த அளவுக்கு ஒரு பிரமிக்க வைக்கிற ஒரு தொழில்நுட்பத்தை நம்ம மக்களுக்கு எப்படி இதை பயனுள்ளதாக கொண்டு வரலாம், நம்ம மக்களும் அதை பயன்படுத்தணும், அதுக்கு ஆங்கிலம் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சிந்தித்தேன். அப்போ தான் இந்த மாதிரியான யோசனைகள் வந்துச்சு. சரி, முதல்ல நம்ம குரானை மக்களுக்கு எளிதில் கொண்டு போகிற மாதிரி ஒன்று பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு தான் இந்த அப்ளிகேஷனை உருவாக்கியிருக்கேன். இது பேசிக்காக ஒரே வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால், குரானுக்கு நீங்கள் பேசுகிறது புரிஞ்சால் எப்படி இருக்கும், இதுதான் கான்செப்ட். குரானுக்கு நீங்கள் பேசுகிறது புரிஞ்சால் எப்படி இருக்கும், நீங்கள் தாய்மொழியிலே, உங்கள் தமிழ் மொழி தாய்மொழியிலே நீங்கள் பேசுனா அதை குரான் புரிஞ்சுக்கிட்டால் எப்படி இருக்குங்கிறதான் இதோட கான்செப்ட்டு. இப்போ இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறதா இருந்தால், இப்போ உள்ள சூழலில் நமக்கு குரானில் ஒரு மார்க்க சந்தேகம், ஒரு சட்டம் தெரிஞ்சுக்கணும், இறைவன் இந்த சட்டத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன செய்வோம், ஒரு மார்க் அறிஞ்சிட்டே போவோம். அவர் குரானை கற்று தெரிஞ்ச ஒரு மார்க் அறிஞ்சிட்டே போவோம். அவர்கிட்ட தான் நம்ம சந்தேகம் கேட்போம். அவர் தெரிஞ்சால் சொல்லுவார், தெரிலன்னா நான் பார்த்து சொல்கிறேன்னு சொல்லுவார். அதுக்கு நேரம் எடுக்கலாம், இல்லை சீக்கிரமாக சொல்லுவார். அது அவருடைய அறிவு ஞானத்தை பொறுத்து. இப்போ இனிமேல் நம்ம என்ன செய்யலாம்னா, உங்களுக்கு குரானில் உங்களுக்கு வர்ற கேள்விகளை, உங்களுக்கு தேவையான விளக்கங்களை, உங்களுக்கு வர்ற சந்தேகங்களை நீங்கள் எப்படி ஒரு மார்க் அறிஞர்கிட்ட கேட்டு பெற்றுக்கலாமோ, அதே மாதிரி இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மார்க் அறிஞர் ஒரு நேரத்தில் ஒருத்தருக்கு தான் பதில் சொல்ல முடியும். 10 பேர் ஒரே நேரத்தில் கேட்டால் அவங்களால பதில் சொல்ல முடியாது. ஆனால் இந்த நம்ம ஏஐயை பொறுத்த வரைக்கும், தொழில்நுட்பத்தை பொறுத்த வரைக்கும், நீங்கள் ஒரே நேரத்தில் 1 கோடி பேர் கேட்டாலும் அது குரான்லேருந்து பதில் சொல்லுவோம். இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் பெண்கள்லாம் ஒரு ஆண் மார்க் அறிஞ்சிட்ட போய் சில விஷயங்களை நேரடியாக கேட்க முடியாது, கூச்சப்படுவாங்க. அதே மாதிரி ஒரு பொது நிகழ்ச்சியில் கூட ஒருத்தர் போய் ஒரு கேள்வியை போய் கேட்க முடியாது. நம்ம இந்த மாதிரி கேட்டால் தப்பாக நினச்சிடுவாங்களே அப்படின்னு சில பர்சனலான விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் பொது நிகழ்ச்சியிலையோ ஒரு ஆண் மார்க் அறிஞ்சிட்டையோ கேட்குறதுக்கு கூச்சப்படுவாங்க. ஏன்னா நம்ம கேட்குற கேள்வி 4 பேர் தெரிஞ்சிடுச்சுன்னா நம்மளை ஒரு மாதிரி நினைப்பாங்களே அப்படின்னு. இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் கேட்குற கேள்வி உங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. ஈவன் எனக்கே தெரியாது, இதை உருவாக்கின எனக்கே தெரியாது. நீங்கள் கேட்குற கேள்வி அதுக்கு மாத்திரம்தான் தெரியும். இது எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன மாதிரியான சந்தேகங்களும், பெண்கள் தொடர்பான சந்தேகங்கள், ஆண்கள் தொடர்பான சந்தேகங்கள், குரான் தொடர்பான சந்தேகங்கள், என்ன மாதிரியான சந்தேகத்தை வேணாலும் நீங்கள் இதுகிட்ட கேட்டுக்கலாம். நீங்கள் கேட்குற கேள்வி அதுக்கு மாத்திரம்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. ஸோ உங்கள் ப்ரைவசி ரொம்ப பாதுகாக்கப்படும். அது இதோட ஒரு சிறப்பு அம்சமாக நான் கருதுனேன். இப்போ பொதுவாக எல்லாம் நினைக்கலாம், கூகுள் தான் இருக்க, நம்ம அதை பார்த்து தேடிக்கலாமே, இதில் என்ன அப்படி சிறப்பு இருக்குதுன்னு நினைக்கலாம். இப்போ உதாரணம், கூகுளில் போய் நீங்கள் சூனியம் வைக்கலாமான்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அது சூனியம் வைக்கலான்னு சில பேர் பேசியிருப்பான், அதையும் எடுத்துக்காட்டும். சூனியம் எப்படி செய்யலாம் அப்படின்னு ஒருத்தன் சொல்லியிருப்பான், அதையும் எடுத்துக்காட்டும். இப்படி எல்லாத்தையும் எடுத்துக்காட்டும். அது நம்ம தான் அதில் எது சரி எது தப்புன்னு பிரித்து பார்த்துக்கணும். ஸோ நம்மளுடைய நாலேஜ் அங்கே தேவை. நமக்கு சூனியம் வைக்கலாமா வேணாமான்னு நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம அதுலேருந்து ஒரு தகவலை தேடி எடுக்க முடியும். இல்லை கூகுளுங்கிறது அது சர்ச் இன்ஜின். ஏற்கனவே அவைலபிளாக என்ன வெப்சைட்டில் டேட்டா இருக்கோ அதை தான் உங்களுக்கு எடுத்துக்காட்டும். அதுவாக யோசித்து ஒரு ஆராய்ஞ்சி ஒரு தகவலை சொல்லாது. ஸோ இதுக்கு இல்லை என்ன வித்தியாசங்கிறத சொல்லிக்கிறேன். நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அந்த கேள்விக்கான பதில் வெப்சைட்டில் இருக்கான்னு பார்க்கணும். அது எந்த வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, அது தப்பாக ரைட்டாக அதெல்லாம் கணிக்காது.
அதிலிருந்து அவங்களுக்கு தேடி எடுத்தாந்து அந்த வெப்சைட்டில் என்ன இருக்கோ அதை தான் காட்டும். நம்ம தான் அதிலேருந்து புரிஞ்சுக்கணும், ஓ இது சரி இது தப்பு அப்படின்னு. இதை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நீங்கள் என்ன பேசுகிறீங்கிறத புரிஞ்சுக்கிட்டு குர்ஆனில் அதை பற்றி இறைவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத தெளிவாக எடுத்துகிட்டு வந்து காட்டும். அதுவும் இல்லாமல் இதில் வந்து குர்ஆனை பற்றின கேள்விகளை மட்டும்தான் நீங்கள் கேட்க முடியும். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, பெற்றோர்கள் வந்து இதை பிள்ளைகள் யூஸ் பண்ணால் தப்பான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிடுவாங்களோ, வேறு மாதிரி எதுவும் பதில் சொல்லிடுமோ அப்படின்னு நம்ம கவலைப்பட தேவையில்லை. இதில் வந்து குர்ஆனை மாத்திரம்தான் நீங்கள் கேட்க முடியும். வேறு எதை பற்றி கேட்டாலும் அந்த பதில் சொல்லாது. அமெரிக்க ஜனாதிபதி யாருன்னு கேட்டால் அதுக்கு தெரியாதுன்றோம். இந்த ஏஐ ஏஜெண்டை பொறுத்த வரைக்கும் குர்ஆனுக்கு மாத்திரம், குர்ஆன் தொடர்பான கேள்விகளுக்கு மாத்திரம் பதிலளிக்கிற மாதிரி தான் நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு அம்சத்தை இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் பண்ணலை. குர்ஆனுக்கு மாத்திரம் பதில் சொல்கிற மாதிரி ஒரு ஏஐ ஏஜெண்ட்டை, இது வந்து ஒரு ஏஐ ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம ரீசனிங் கேப்பபிலிட்டி அதிகம் உள்ள ஒரு அக்யூரஸியான ஒரு மாடலை நம்ம ஏஐ மாடலை யூஸ் பண்ணி அதை நம்ம தமிழ் குர்ஆனை ட்ரெயின் பண்ணியிருக்கோம். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இது வந்து குர்ஆனை பற்றின கேள்வியை மாத்திரம்தான் அதில் நீங்கள் பெற்றுக்க முடியும். வேறு எந்த விதமான வேறு உலக சம்மந்தப்பட்டது வேறு விதமான தகவல்களை அது தராது. அதனால் நம்ம பாதுகாப்பாக இதை குழந்தைகள் கூட நம்ம பயன்படுத்த அனுமதிக்கலாம். இதோட பயன்பாட்டை பொறுத்த வரைக்கும் இதை இப்படி தான் பயன்படுத்த முடியும் அப்படின்னு நம்ம வரையறுத்துட முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு மனுஷன் மாதிரி யோசிக்கிற ஒரு இயந்திரம். இப்போ ஒரு ஆலிம் போய் நம்ம ஆலிம் சாட்டை இந்த கேள்வி தான் நம்ம கேட்க முடியும், இந்த கேள்விலாம் ஒரு பதில் தெரியாது நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா ஒரு மனுஷங்கிட்ட நம்ம என்ன மாதிரி வேணாலும் கேள்வி கேட்கலாம். அந்த மாதிரி இதுக்கிட்ட வந்து இதை வந்து இப்படி தான் பயன்படுத்தலாம், இதை இதுக்கு தான் பயன்படுத்தலான்னு நம்ம வரையறுக்க முடியாது. இது வந்து ஒரு எல்லையற்றது. இதை நான் என்ன காரணத்துக்காண்டி உருவாக்கியிருக்கணும், அது அல்லாத காரணத்துக்காக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்கள் அறிவுக்கு எட்டின கேள்வி என் அறிவுக்கு எட்டாது. உங்களுக்கு தோன்ற விஷயம் எனக்கு தோணாமல் கூட போயிருக்கலாம். ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, நான் சில உதாரணங்கள் இப்போ சொல்ல போகிறேன். இந்த உதாரணங்களை தாண்டி நீங்கள் என்னென்ன கேட்க நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் கேட்கலாம். இந்த உதாரணத்துக்கு மாத்திரம் தான் அது பதில் சொல்லும், இதுக்கு மாத்திரம் தான் செயல்படும் அப்படிங்கிறது கிடையாது. என் அறிவுக்கு எட்டின வரைக்கும் உள்ள உதாரணங்களை நான் சொல்கிறேன். என்னை விட அறிவாளி நீங்களாக இருப்பீங்க, உங்களுக்கு வேறு மாதிரி சந்தேகம் வரும், அதையும் நீங்கள் அதை கேட்கலாம். அதுக்கு தான் எங்கள் சித்திக் அவர்கள் அருமையான ஒரு உதாரணம் சொன்னார். ஒரு சகோதரர் கேட்டார், அதுக்கு பதில் சொல்லுமா என்னன்னு எனக்கு தெரியல, நான் கேட்டேன், டக்குன்னு பதில் சொல்லிடுச்சுனார். இந்த மாதிரி தான் நான் என்ன உதாரணம் சொல்கிறேனோ அந்த உதாரணம் மாத்திரம் இது செய்யாது. நீங்கள் யோசித்து உங்கள் அறிவுக்கு என்னெல்லாம் சந்தேகம் வருதோ அதை கேட்டாலும் அது பதில் சொல்லும். இப்போ சில உதாரணங்களை புரியறதுக்காண்டி நான் உங்களுக்கு இப்போ டெமோ காட்டுறேன். யாருக்காச்சும் ஏதாவது சந்தேகம் இருக்கா கூடாதுல்ல, கேளுங்க. பெண் உரிமை சட்டத்தை பற்றி சொல்லவும். இந்த கேள்வியை வந்து நான் இதில் டைப் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாருங்கள் 3 சிம்பிள், ஸ்பீக்கர் சிம்பிள் அனுப்புகிறேன். இப்போ வந்து அதில் இருக்க ஸ்பீக்கர் சிம்பிள் அனுப்புகிறேன். குர்ஆன் பெண்களுக்கு வழங்கப்பட்டுள்ள உரிமைகள் பற்றி விரிவாக கூறுகிறது. பெண்களுக்கு எதிரான அநீதிகளை களைந்து அவர்களுக்கு சமூகத்தில் உரிய அங்கீகாரத்தை வழங்குகிறது. பெண்களுக்கு சொத்துரிமை உண்டு. திருமணத்தில் பெண்களுக்கு விருப்பம் உண்டு. பெண்களை மதித்து கண்ணியத்துடன் நடத்த வேண்டும். பெண்களுக்கு கல்வியும் அறிவும் பெறுவதற்கான உரிமை உண்டு. பெண்களுக்கு குடும்பத்திலும் சமூகத்திலும் பொறுப்பு உண்டு. குர்ஆனில் பெண்களுக்கு வழங்கப்பட்டுள்ள உரிமைகள் சிலவற்றை பார்க்கலாம். பெண்களுக்கு சொத்துரிமை. அல் குர்ஆன் அத்தியாயம் 4 வசனம் 7 இல் பெற்றோரும் உறவினர்களும் விட்டுச் சென்ற சொத்தில் ஆண்களுக்கு பங்கு உண்டு, பெண்களுக்கும் பங்கு உண்டு என்று கூறப்பட்டுள்ளது. திருமணத்தில் பெண்களின் விருப்பம். அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 230 ஏல் ஒரு பெண்ணை மணவிலக்கு செய்துவிட்டால் அவள் வேறு ஒருவரை மணமுடிக்கும் வரை அவளை மீண்டும் மணப்பது அனுமதிக்கப்படாது என்று கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் திருமணத்தில் பெண்களின் விருப்பம் முக்கியமானது என்பது வலியுறுத்தப்படுகிறது. பெண்களை மதித்து கண்ணியத்துடன் நடத்துதல். அல் குர்ஆன் அத்தியாயம் 4 வசனம் 19 இல் மனைவியருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று கூறப்பட்டுள்ளது. பெண்களுக்கு கல்வி மற்றும் அறிவு. குர்ஆன் கல்வி கற்பதை ஊக்குவிக்கிறது. பெண்கள் கல்வி கற்பது, அவர்களின் அறிவை வளர்ப்பது, சமூகத்தில் அவர்களின் பங்களிப்பை மேம்படுத்துவது ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. குடும்பம் மற்றும் சமூகத்தில் பொறுப்பு. பெண்கள் குடும்பத்திலும் சமூகத்திலும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று குர்ஆன் கூறுகிறது. குர்ஆன் பெண்களுக்கு வழங்கியுள்ள உரிமைகள் இஸ்லாத்தில் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகின்றன. இப்போ எங்கள் அம்மா என்ன கேள்வி கேட்பான்னு எனக்கு தெரியாது. ஜஸ்ட்டு நான் அவங்கள்ட்ட கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்களோ அதை தான் நான் சொன்னேன். நான் ஒன்றும் வேறு வார்த்தையை வேறு மாதிரி யூஸ் பண்ணல, தமிழில் தான் கேட்டேன். அது கேட்ட உடனே
சுமார் 6000த்துக்கும் மேற்பட்ட வசனத்தை ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஆய்வு பண்ணி குர்ஆன் வந்து பெண்களுக்கு என்ன மாதிரியான உரிமைகளை வழங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம மார்க் அறிஞர், ஒரு நம்ம மார்க்கத்தை கற்று தெரிஞ்ச ஒரு அறிஞர் எப்படி பேசுவாரோ அதே மாதிரியே அது பேசுது. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் இதுக்கு முன்னாடி யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஒரு மாதிரி தமிழில் கேட்டு அது இந்த மாதிரி சொல்கிறத யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? வேறு யாருக்காவது கொஸ்டின்லாம் வந்து கேளுங்க, இன்னும் நிறையா இருக்கு அதில். அஸ்ஸலாமு அலைக்கும். இணை வைத்தவர்களுக்கு வந்து நம்ம தெரியாமல் தொழுக வச்சிட்டோன்னா என்ன பண்ணலாம், அது சம்மந்தமாக குர்ஆன் வசனங்கள். இது உங்களுக்கு தங்கிலீஷ்லாம் உங்களுக்கு தெரியல, நம்ம நார்மல் ஃபோனில் இங்கிலீஷில் டைப் பண்ணிங்கனாலும் அது உங்களுக்கு தங்கிலீஷில் சொல்லிடும். இப்போ பாருங்கள், அந்த தங்கிலீஷ்லையுமே பார்த்தீங்கன்னா அதில் நம்ம கொடுத்த தகவல் வந்து இணை வைத்தல் என்பது அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது. இது இஸ்லாத்தில் மன்னிக்க முடியாத ஒரு பெரிய பாவமாகும். குர்ஆன் இணை வைத்தல் பற்றி எச்சரிக்கிறது, மேலும் அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. அல் குர்ஆன் அத்தியாயம் 4 வசனம் 48, அல்லாஹ் தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான், அதை தவிர மற்ற பாவங்களை அவன் நாடியவருக்கு மன்னிப்பான். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பவர் நிச்சயமாக பெரும் பாவத்தையே சுமக்கிறார். அல் குர்ஆன் அத்தியாயம் 31 வசனம் 13, என் அருமை மகனே, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே, நிச்சயமாக இணை வைத்தல் மிகப்பெரிய அநீதியாகும் என்று லுக்மான் கூறினார். அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 165, மனிதர்களில் சிலர் அல்லாஹ்வை அல்லாதவர்களை அல்லாஹ்வுக்கு நிகராக கருதி அவர்களை அல்லாஹ்வை நேசிப்பது போல் நேசிக்கின்றனர். ஆனால் நம்பிக்கை கொண்டவர்களோ அல்லாஹ்வை தான் அதிகமாக நேசிக்கின்றனர். அக்கிரமக்காரர்கள் வேதனையை காணும்போது நிச்சயமாக எல்லா அதிகாரமும் அல்லாஹ்வுக்கே சொந்தம் என்பதையும் அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன் என்பதையும் அறிந்து கொள்வார்கள். இப்போ இதில் ஒரு விஷயம் கவனிச்சுக்கணும், அது சும்மா தன்னோட சொந்த கருத்தை சொல்லிட்டு போல, இந்த வசனத்தில் இந்த நம்பரில் இந்த அத்தியாயத்தில் இறைவன் இதை சொல்கிறான் அப்படின்னு அக்யூரேட்டாக அதோடைய வசனம் என்ன சொல்லி அதில் இறைவன் என்ன சொல்கிறாங்கிறத ஒரு கிட்டத்தட்ட ஒரு மார்க் அறிஞர் எப்படி பேசுவாரோ அதே மாதிரி ஆதாரபூர்வமாக சொல்லுது. அது பதில சும்மா போகிற போக்கில் பொட்டாம் பொதுவாக அங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் அந்த வசன நம்பரை சொல்லி அக்யூரேட்டாக சொல்லுது, அதை கவனிக்கணும். அதே மாதிரி இப்போ நீங்கள் சில இதில் மார்க்கை பிரச்சாரம் பண்ணுறவங்களும் இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் குர்ஆனில் ஏதாச்சும் ஒரு தலைப்பில் பயன் பண்ண போகிறீங்க, எப்படி பேசுகிறதுன்னு உங்களுக்கு தெரியல, என்னென்ன வசனங்களை திரட்டணும், அந்த வசனம் எங்கே இருக்குது, எந்த அத்தியாயத்தில் இருக்குது, எந்த நம்பரில் இருக்குது உங்களுக்கு தெரியல, நீ ஒன்றும் செய்ய வேணாம். இதுகிட்ட போய் நான் இந்த தலைப்பில் பயன் பண்ண போகிறேன், இந்த வசனத்தெல்லாம் திரட்டி ஒரு 5 நிமிஷத்துக்கு எனக்கு ஒரு உரை எழுதி கொடு, அந்த உரை மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும், அவங்கள சிந்திக்கையும் வைக்கணும், சிரிக்கையும் வைக்கணும், மக்களை ரசிக்க முடியாமல் இருக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா அதுவே 5 செகண்டில் எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி எப்படி பேசணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துரும். இப்போ கேட்குற பாருங்க. இப்போ வட்டி சம்மந்தமாக அந்த தலைப்பின் கீழ் குர்ஆன் வசனங்களை சொல்லவும் அந்த மாதிரி இப்போ டைப் பண்ணுற பாருங்க. நான் வட்டி பற்றி உரையாற்ற இருக்கின்றேன். எனக்கு வட்டி தொடர்பாக குர்ஆன் வசனங்களை திரட்டி 1 நிமிடம் அளவிற்கு ஒரு உரையை எழுதவும். இப்போ இது வந்து நான் ஸ்பீக்கர் போட்டு விட்டுருக்கோம், இது வந்து உங்களுக்கு சொல்லுது. வட்டி இன்ட்ரெஸ்ட் தொடர்பான குர்ஆன் வசனங்கள் சிலவற்றை இப்போது பார்க்கலாம். வட்டி வாங்குவதை அல்லாஹ் தடுத்துள்ளான். வட்டி வாங்குபவர்கள் நரகத்தில் வேதனை செய்யப்படுவார்கள். வட்டி வாங்குவதை விட்டும் விலகி ஏழைகளுக்கு உதவுங்கள். இதோ சில வசனங்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 275, வட்டி உண்பவர்கள் மறுமையில் ஷைத்தானால் தீண்டப்பட்டு எழுபவனைப் போல் தவிர வேறு எழுவதில்லை. அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 276, அல்லாஹ் வட்டியை இப்போ நான் அதை பாஸ் பண்ணிட்டேன். நான் அடுத்தடுத்த ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இங்கே பாருங்கள், இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம், ஒரு கட்டுரை எழுதுறீங்க நீங்கள் போடுவா. சரி இன்ட்ரெஸ்ட் தொடர்பான குர்ஆன் வசனங்கள் சிலவற்றை இப்போது பார்க்கலாம். வட்டி வாங்குவதை அல்லாஹ் தடுத்துள்ளான். வட்டி வாங்குபவர்கள் நரகத்தில் வேதனை செய்யப்படுவார்கள். வட்டி வாங்குவதை விட்டும் விலகி ஏழைகளுக்கு உதவுங்கள். இதோ சில வசனங்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 275, வட்டி உண்பவர்கள் மறுமையில் ஷைத்தானால் தீண்டப்பட்டு எழுபவனைப் போல் தவிர வேறு எழுவதில்லை. அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 276, அல்லாஹ் வட்டியை அழிக்கின்றான். அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 278, நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வை அஞ்சுங்கள். இன்னும் நீங்கள் நம்பிக்கை உடையவர்களாக இருந்தால்
வட்டியில் மீதமுள்ளதை விட்டுவிடுங்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு பதிவு ஒரு ஃபேஸ்புக்லேயோ இல்லை ஒரு வாட்ஸ்அப்லேயோ ஒரு பதிவு நீங்கள் எழுதுனீங்க, ஒரு கட்டுரை இஸ்லாம் தலைப்பில் ஒரு பதிவு எழுது நீங்கள் நினைச்சிங்கன்னா, இப்போ இதை அழகாக நீங்கள் சொல்லிட்டுனா இது உங்களுக்கு அந்த இதை அப்படியே கொடுத்துரும். நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் பேரில் நீங்கள் ரிலீஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து ரொம்ப எளிய முறையில் இருக்கும். சொல்லுவார். இப்போ அடுத்து இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் ஒரு உதாரணம் தான். நான் இதோட பயன்பாட்டில் ஒரு 10% 5% தான் நான் சொல்கிறேன். நீங்கள் யோசித்து என்ன மாதிரி வேணாலும் இதை பயன்படுத்திக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சிலருக்கு அரபியை வந்து வாசிக்க தெரியாது, இது எப்படி வாசிக்கணும்னு தெரியாது. அந்த மாதிரி உள்ளவங்க என்ன செய்யலாம்னா, ஒரு அந்த வசனத்தை சொல்லிவிட்டு இந்த வசனத்தோட அரபி மூலத்தை எனக்கு காட்டுன்னா அந்த வசனத்தை எப்படி தஜ்வீதோட எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறத அதை வாசித்து காட்டும். இப்போ நீங்கள் சொல்லலாம் மற்ற கிராத் இருக்குது அதெல்லாம் கேட்கலான்னு. கிராத்தெல்லாம் கேட்டு நீங்கள் வந்து வாசிக்க முடியாது, அது ராகமாக இருக்கும், அதில் என்ன தஜ்வீதுன்னு உங்களுக்கு புரியாது, எதை எப்படி உச்சரிக்கணும்னு தெரியாது. இது மனுஷன் மாதிரியே வாசிக்கும். இப்போ பாருங்கள், இப்போ வசனத்தை போடும். இப்போ 2வது அத்தியாயம் 38வது வசனம், 38வது வசனத்துடைய அரபி. இந்த வசனத்தில் பாருங்கள், நாவை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹியூமன் எரர் எது பண்ணாலுமே ஏஐ கரெக்டாக அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான தகவல் அது சொல்லும். இப்போ பாருங்கள், நான் ஏஐ தமிழ் குர்ஆன். நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலை இங்கே காணலாம். குர்ஆனின் அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 38 அரபி வாசகம் இதோ. قلنا اهبطوا منها جميعا فإما يأتينكم مني هدى فمن تبع هداي فلا خوف عليهم ولا هم يحزنون. இதை பார்த்தீங்கன்னா தஜ்வீத் உச்சரிப்போடு அது வாசிக்கும், இந்த கிராத்து மாதிரி வாசிக்காது. அரபி நாட்டுக்காரங்க எப்படி தஜ்வீத் உச்சரிப்போடு வாசிப்பாங்களோ அதே மாதிரி வாசி காட்டும். இது நீங்கள் திருப்பி கேட்டு அந்த அரபியை எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கலாம். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி தான் இதை பயன்படுத்த முடியும்னு நம்ம ஒரு மட்டுப்படுத்திட முடியாது. இது எப்படி வேணாலும் கேட்டாலும் மண்டக்க என்ன கேட்டாலும் சரி. இன்னொன்று என்னென்னா, இதுக்கு வந்து அரபி மொழியும் தெரியும், தமிழ் மாத்திரம் தெரியும்னு நினச்சிக்காதீங்க. அரபி மொழியும் தெரிஞ்சதுனால தான் அரபியை வந்து எடுத்து காட்டுது. இப்போ இதே வந்து இந்த வசனத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் என்ன தமிழ் அர்த்தம் எனக்கு சொல்லுன்னா சொல்லும். இப்போ போடு, இது எல்லாமே நம்ம பேசுகிற மொழியில் கேட்குறோம், அதுதான் நம்ம கவனிக்கணும். ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு டெக்னாலஜியை பூத்தி அப்படிலாம் நம்ம பேசலை. நம்ம அன்றாடமாக பேசுகிற லோக்கல் லாங்குவேஜில் தான் நம்ம அதுக்கிட்ட நம்ம உரையாடுறோம். இதை பற்றி ஒரு ரிவ்யூ கொடுக்கறதுக்காக பொறியாளர் ஜாவித் அவர்கள் இந்த அப்ளிகேஷன் பற்றி அவருடைய ரிவ்யூ அடுத்து அவர்கள் ஜாவித் ரிவ்யூ கொடுப்பாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வந்து இந்த ஏஐயில் ரிலேட்டடாக தான் நானும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து இதை வந்து ஒரு 3 months பண்ணி முடிச்சாருங்கிறது வந்து என்னால் வந்து நம்பவே முடியல. மாஷா அல்லாஹ், உண்மையிலேயே ஒரு நல்ல நோக்கத்துக்காக இதை பண்ணியிருக்காங்க, இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இது வந்து பொதுவாக வந்து யாரால பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு கடின உழைப்பு இருக்கணும், நல்ல அது அந்த நோக்கத்துக்காக நேரத்தை செலவு பண்ண கைது இருக்கணும், பொருளாதாரம் இருக்கணும், நல்ல நோக்கம் இருக்கணும். இதெல்லாம் ஒரு சேர மாஷா அல்லாஹ் நம்ம எஸ்எம் அப்பாஸ் அவர்களுக்கு அமைஞ்சது தான், அல்லாவோட கருணையால் அமைஞ்சது தான். இது வந்து இன்றைக்கு நமக்கு எல்லாருக்குமே கிடைச்சிருக்குங்கிறத நான் ரொம்ப ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன். மாஷா அல்லாஹ், நானும் அதுதான். இது எஸ்எம் அப்பாஸோட நிற்காம மாஷா அல்லாஹ் சித்திக் ஒரு கல்வி நிகழ்ச்சி ஆகட்டும், அதுக்கப்புறம் அவங்களோட பிரதர் அவங்க சமூகத்துக்கு செய்ததாகட்டும், இது இவங்களோட உழைப்போட வெளிப்பாடு யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட தாய் தந்தையர் தான். இவங்களோட தாய் தந்தையரோட எப்படி ஒரு எஸ்எம் அப்பாஸோட உழைப்பு வந்து நம்மளுக்கு இன்றைக்கு தமிழ் குர்ஆன் ஏஐயா வெளிப்படுதோ, அதே மாதிரி இவங்க தாய் தந்தையரோட உழைப்பு தியாகம் அதெல்லாம் வந்து இந்த 3 பிள்ளைகளால நம்ம எல்லாருக்கும் சமுதாயத்துக்கு கிடைக்குது. மாஷால்லா, இதே மாதிரி ஒவ்வொருவரும் நம்ம தாய் தந்தையும் நம்ம பிள்ளைங்கள் அந்த மாதிரி வரணும். நல்லா உங்கள்கிட்ட துவா பண்ணிக்கிறேன். ஜஸாக்கல்லாஹ். அல்லாஹ் அள்ளி தந்த அருள் மட்டுமே மக்கள் 4 பேருக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கொடுத்தார். எல்லோரும் அல்லாஹ்விடம் கையேந்தினால் கண்டிப்பாக என் மக்களை போல் இந்த உலகிலேயே மக்கள் இல்லை என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். அதன்படி நீங்களும் தாய் தந்தைகள் தன்னுடைய பிள்ளைகளை அல்லாஹ்வுக்கு அடிபணியக்கூடிய மக்களாக ஆக்கி அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் அருள் புரிவான் என்று
நான் இந்த உரையை முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹ்.